நாடகம் சிவலோகத்தில் சிவன் பார்வதிக்கிடையே நாரதர் ஒரு பழத்தை கொண்டு நடத்தக்கூடிய நாடகம். இதில் முருகன் வள்ளியை திருமணம் செய்யும் நிகழ்வும் நடைபெறுகிறது. உரையாடல். தேவர்கள் சிவன் பார்வதியிடம் அசுரர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றும்படி முறையிடல். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவபெருமானே, அசுரர்கள் தொல்லை அதிகமாய்விட்டது, எங்களை காப்பாற்றுங்கள். கவலைப்படாதீர்கள் தேவர்களே, உங்களை காப்பாற்ற என் சக்தி மூலம் ஒரு குழந்தை பிறப்பான். ஓம் நம சிவாய. சிவபெருமானே, நாங்கள் போய் வருகிறோம். தேவியே, நம் மகன் கார்த்திகை தேவியிடம் வளர்ந்து வருகிறான், அழைத்து வா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஓம் நம சிவாய. சிவபெருமானே, எங்களை காப்பாற்ற ஒரு குழந்தை பிறப்பான் என்றீர். எங்கே அந்த குழந்தை? இதோ என் மகன் முருகன், இவன் உங்களை காப்பாற்றுவான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாராயண நாராயண மகாதேவா சர்வேஸ்வரா. வாருங்கள் நாரதா, உன் திருவிளையாடலை ஆரம்பிக்க வந்து விட்டாயா? சிவசிவா, அப்படி ஒன்றும் இல்லை. நாரதர் கழகம் நன்மையில் தானே முடியும் என்று கூறுவார்கள். வந்ததன் நோக்கம் என்ன? தங்களுக்கு ஒரு ஞானப்பழம் கொண்டு வந்துள்ளேன். அம்மா அம்மா, பழம் எனக்கு. முடியாது, நான் தான் முதல் பிள்ளை, எனக்கு தான் தர வேண்டும். நான் தான் செல்ல பிள்ளை, எனக்கு தான் தர வேண்டும். சரி சரி, இருவரும் சண்டை போடாதீர்கள், இருவருக்கும் பாதி பாதியாக பிரித்து தருகிறேன். இல்லை இல்லை, இது ஞானப்பழம், முழுமையாகத்தான் சாப்பிட வேண்டும். இதற்கு ஒரே தீர்வு போட்டி வைப்பதுதான். உங்கள் இருவரில் யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் பழம். என்னது போட்டியா? எதுவாக இருந்தாலும் நான் தான் வெற்றி பெறுவேன். நான் உடனே புறப்படுகிறேன். நம் தம்பி கிளம்பிவிட்டான். நான் என்ன செய்வது நாரதரே? அனைத்தும் சிவமயம் என்று சொல்கிறீர்களே, உண்மைதானா? உண்மைதான். உலகம் தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படி என்றால் தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம்? அதில் என்ன சந்தேகம்? மகனே விநாயகா, என்ன செய்கிறாய்? தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். அதை தானே செய்தேன். பழத்தை கொடுங்கள் தாயே. தாயே, அண்ணன் கையில் எப்படி பழம்? தாய் தந்தையை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம் என்று கூறிக்கொண்டு பழத்தை பெற்றுக்கொண்டான். நான் தான் உலகத்தை சுற்றி வந்தேன், எனக்குத்தான் தந்திருக்க வேண்டும். என்னை ஏமாற்றி விட்டீர்கள், நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள். முருகா, நீல் பார்த்ததில் தவறான முடிவு எடுக்காதே, தாய் சொல்லை கேள். நான் தனிமையில் இருக்க போகிறேன். நீர் எண்ணி வந்த காரியம் இனிதே நடைபெற்றதா? சிவசிவா, அப்படி ஒன்றும் இல்லை. காட்சி 3. முருகன் தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு செல்லுதல். அப்பொழுது தமிழ் புலவர் அவ்வை பாட்டியின் வருகையும் அறிவுரையும். முருகா முருகா. யாருடன் அழைப்பது? ஞான பண்டிதா. ஓ, அவ்வையா? முருகா, ஏன் இந்த கோபம்? வாருங்கள், கைலாயம் செல்வோம். அவையே, நான் திரும்பி செல்ல மாட்டேன். நீயே ஒரு ஞான பழம், உனக்கு பழம் தேவையா? சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா என்று எனக்கே அறிவுரை கூறியவன் நீ. தமிழ் கடவுளே, நீ தவறு செய்யலாமா? அவையே, நீ என்ன கூறினாலும் நான் திரும்பி செல்ல மாட்டேன். அம்மையப்பனிடம் இருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு தகுதி இல்லையா? பாடல். 6வது சினம் அவ்வை பாடல். கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி, ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு, ஏறுமையில் ஏறு ஈசனிடம் நாடு, இன்பம் காட்டவானி ஏற்றுக்கொள்வார்
தூக்கி செல்வேன் என்னுடன் ஓடிவானே என்னுடன் ஓடிவானே. வாருங்கள் கைலாயம் செல்வோம். ஒரு வழியாக முருகனை சமாதானப்படுத்தி கைலாயத்திற்கு அழைத்து செல்லுதல். காட்சி 4. முருகன் காட்டில் வள்ளியை பார்த்து மணமுடித்தல். சிவபெருமானே, நான் சிறுவயது முதல் முருகனின் மீது விருப்பம் கொண்டவன் ஆததால் கடவுளே, நான் முருகனையே திருமணம் செய்ய வேண்டும். முருகா முருகா, தணிகை மலையில் வள்ளி என்ற பெண் உன் மீது விருப்பம் கொண்டு உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று தவம் புரிகிறாள். அப்படியா? நான் உடனே வள்ளியை பார்க்க பல வேடங்களில் செல்கிறேன். உடனே அவளை பார்க்க சென்று விட்டாயா? அண்ணா, நான் தணிகை மலையில் சில நாட்கள் ஓய்வெடுக்க உள்ளேன். உன்னுடன் என்னை அழைத்துச் செல்வாயா? அண்ணா, நான் வள்ளியை பார்க்க செல்கிறேன். வள்ளி யார்? வள்ளி எங்கே இருக்கிறார்? வள்ளி மலையில் நம்பிராஜரிடம் வளர்கிறார். என்னை திருமணம் செய்ய தவம் புரிகிறாள். அப்ப வள்ளியை பார்க்க செல்கிறாய் என்று சொல். ஆமாம் அண்ணா. இந்த செய்தி அம்மையப்பனுக்கு தெரியுமா? இல்லை இல்லை, சரி அண்ணா, நான் காட்டிற்கு சென்று வருகிறேன். ஆகட்டும், காட்டுக்கு மகிழ்ச்சியுடன் சென்று வா, நினைத்த காரியம் கைகூடும். பல வேடங்களில் வந்தும் உன் மனதை மாற்ற முடியவில்லை. நான் முருகனை மணக்க தவம் புரிந்தவள், என்னை மாற்ற இயலாது. உன் தவத்தை ஏற்றுக்கொண்டு உன்னையே மணந்து கொள்கிறேன். தோளும் மேல உன்னை தூக்கி போறானே, கண்ணு ரெண்டு போதல, கைய காலு ஓடல, கங்கையத்தான் தேடிக்கிட்டு தன்னை தானே சுமந்துக்கிட்டு லிங்கம் நடுங்கு. குழந்தைகளுக்கு நாம் புராண கதைகளை கூறும்போது ஆர்வமாக கேட்டாலும் அதை கண்முன் காட்சியாக காண்பிக்கும் பொழுது எளிதில் மனதில் பதியும். அதனை நிரூபிக்கும் வண்ணமாக எங்களது குழந்தைகள் மூலம் இந்த நாடகத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நன்றி.